தன்னை பின்தொடர்ந்து 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாத பொன்னன் அரண்மனை தோட்டத்திற்குள் உற்சாகத்துடன் போய்க் கொண்டிருந்தான். இடையிடையே அவன், வள்ளி, அதோ அந்த மாமரத்தடியில்தான் மகாராஜாவும் மகாராணியும் சாயங்கால வேளையிலே உட்காருவது வழக்கம். அதோ பார்த்தாயா, அந்த மூலையில் ஒரு தாமரை குளம் இருக்கிறது. அதில்தான் முதலில் இளவரசர் நீந்த கற்றுக்கொண்டார் என்று இவ்விதம் சொல்லிக் கொண்டே போனான். வள்ளி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மெதுவாக பேசு என்று எச்சரித்து கொண்டு வந்தாள். இவர்களுடைய பேச்சு குரலை கேட்டு மரங்களின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சில விழித்து சிறகுகளை அடித்து கொண்டன. அப்போது பொன்னன் கையை தட்டி ஓசைப்படுத்தியதுடன் உஷ் என்று சத்தமிட்டான். ஆமாம், உன்னுடைய தைரியம் எல்லாம் பாதி ராத்திரியில் தூங்குகின்ற பட்சிகளிடம்தான். எதிரியின் கையில் கத்தியை கண்டால் உடனே விழுந்தடித்து ஓடி வந்து விடுவாய் என்று வள்ளி சொன்ன பிறகு பொன்னன் சற்று வாயை மூடினான். அரண்மனையின் பின்புறத்தை அவர்கள் அடைந்ததும் பொன்னன், வள்ளி, உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாமா அல்லது வந்த காரியத்தை பார்த்து கொண்டு திரும்புவோமா என்று கேட்டான். விளக்கில் எண்ணெய் கூட ஆகிவிட்டது. சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்கலாம். கோயில் எந்த பக்கம் இருக்கிறது என்று வள்ளி கேட்டாள். அப்படியானால் இங்கே வா என்று பொன்னன் கிழக்கு பக்கமாக அவளை அழைத்து சென்றான். பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ஒரு முறை நாம் அரண்மனை கோயிலை பார்த்திருக்கிறோம். அந்த அழகிய சிறு கோயிலானது அரண்மனையை சேர்ந்தாற் போல கீழ்பாகத்தில் அமைந்திருந்தது. அதற்குள் பிரவேசிப்பதற்கு 3 வழிகள் இருந்தன. அரண்மனைக்குள்ளே இருந்து நேராக கோயிலுக்குள் வரலாம். இதுதான் பிரதான வாசல். பின்புறத்து தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருந்தது. அபிஷேகத்திற்கு காவேரி நீரும் அலங்காரத்திற்கு புஷ்பமும் கொண்டு வருவதற்காக இந்த வாசல் ஏற்பட்டது. இவற்றை தவிர அர்ச்சகர் வெளியிலிருந்து நேரே வருவதற்காக கிழக்கு மதிலில் சிறு வாசல் இருந்தது. இவற்றுள் தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்குரிய வாசலை பொன்னன் அடைந்து கதவின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவனுடன் வள்ளியும் போனாள். மங்கிய அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த விக்கிரகங்களின் காட்சியை கண்டு இருவரும் சிறிது நேரம் பிரமித்து நின்றார்கள். நெடுங்காலமாக பூசை முதலியவை ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த தெய்வீக சிலைகளின் ஜீவகலை சிறிதும் குறையவில்லை. முதலில் திகைப்பு நீங்கியவனான பொன்னன், வள்ளி, நிற்க நேரமில்லை என்று சொல்லி மகாவிஷ்ணு விக்கிரகத்தின் சமீபம் சென்று விஷ்ணு பாத